வணக்கம். என் பேர் பாஸ்கிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுலேயே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லோரும் சொன்னாங்க சின்ன வயசுலேயே ஆக முடியாது, குறைஞ்சது ஒரு 20 வயசாவது தாண்டணுன்ட்டு. அப்புறம் சொன்னாங்க அதுக்கு மூளை வேணும்னு, அதை விட்டேன். லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கும் மூளை வேணும், நாங்கள் அதையும் விட்டேன். என்ஜினியர் இல்லை, அதுக்கும் மூளை வேணும். சரி படம் எடுக்கலாம், அதுக்கும் மூளை வேணும். படம் பார்க்கலாம், அதுக்கு மூளையே வேணாம், நீங்கள் சும்மா போய் படத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் அப்படி தான் போய் பார்த்தேன். பட் மூளை இல்லாத இந்த படத்தை பார்க்க முடியாது. சினிமா பார்க்குறதுக்கும் மூளை வேணும் அப்படின்றத நான் இந்த படத்தில் கற்றுட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எதுவுமே புரியல. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டி மேளம் அப்படின்னு ஒன்று கல்யாணம் உங்களுக்கு நினைவுக்கு வருது. எஸ், திருமணம் எனும் நிக்கா 133 நிமிட படம். இது என்ன படம்? இது திருமணம் எனும் நிக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக தெரியுது டைட்டில்லையே. ஒரு ஹிந்து மேரேஜ், ஒரு முஸ்லீம் மேரேஜ், இதுக்குள்ளே ஏதோ ஒரு லிங்க் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள். பட் ஸ்டில் கதை எடுத்ததுமே ஹீரோ ஜெயிலில் பைக்கில் டிப் 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 டிப்னு போயினே இருக்கார். தலை தெரிக்க பின்னாலாம் பார்த்தேன், அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறார். பின்னால் காரில் அவன் தாண்டா விட்டாதீங்கடாவனா ஓடலை, கார் ஓடுது, காரில் சேஸ் பண்ணின்னு வராங்க. திடீர்னு பார்த்தா டமால் இடிச்சு அப்படியே ரோப்பில் அப்படியே ஃப்ளை ஆகின்னு போயின்னு அப்படி விழுறார். உடனே நீங்கள் எல்லோரும் யோசிக்கணும், எதுக்கு ஜெய் அப்படி துரத்துறாங்க, எதுக்கு, அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? அப்படியே அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. இப்போ பாருங்கள், ஜெய் ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் இருக்கார். அவர் ஒரு ஐயங்கார். திடீர்னு ட்ரெயினில் போகும்போது பேரை மாற்ற வேண்டியிருக்கு, முஸ்லீம் பேர் அபு பக்கர். ஏன் கொஞ்சம் சொல்லுவோம், அதுக்கு மேலே கேட்காதீங்க. அங்கே ஹீரோயின் மீட் பண்ணுறாரு. ஹீரோயின் யார்? ஹீரோயின் உங்களுக்கே தெரியுமே, நஸ்ரியா. இதில் ஆயிஷா. பட் ஆயிஷா தான் அவங்க அப்புறம் சொல்லுவோம். ஆனால் படத்தில் அவங்களும் ஐயங்கார், ஹீரோவும் ஐயங்கார், ஹீரோயினும் ஐயங்கார். ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முஸ்லீம். இது ஏன்? படத்தை போய் பாருங்கள். இப்போ நாங்கள் சொல்லவே மாட்டோம். எப்படி, என்ன மாதிரி படம்? காதல் கோட்டை. ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னு. போயெல்லாம் இடிச்சுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் காதல் கோட்டை. அதே மாதிரி நான் கல்யாண கோட்டைன்னு ஒன்று எடுத்தேன். 2 பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க தான் கணவன் மனைவின்னு. அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ். இவங்க ஐயங்காராக இருக்கிறவங்க ஏன் முஸ்லீமாக இருக்காங்க? கேட்கவே கூடாது. சரி, கல்யாணம் திருமணம் எனும் நிக்கா, அதில் தான் ஆரம்பிக்குதா கதை. படம் முடியும் போது தான் திருமணம் வரும். சும்மா தேவையில்லாத எகிரி கேள்வி கேட்டுனே இருக்காதிங்க. இப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, ஒருத்தர் முஸ்லீம்னே நினச்சின்னு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ்னஸில் திடீர்னு ஒரு பிரிவு ஒன்று வரணும். ஏன்? முதல்லையே சொல்கிறேன், கேள்வி கேட்கக்கூடாது. டக்குன்னு ஒரு ஃபோனில் ஏதோ ஃபஸ்ட்டு உங்களை ட்ரெயினில் மீட் பண்ண பிடிச்சது, அதுக்குன்னு சும்மா என்னையே துரத்தினுன்ட்டு ஃபோன்லாம் பேசினு பின்னாடி வந்து ரோஜா கொடுக்குறது, மல்லிப்பூ, டிசம்பர் பூ கொடுக்குறது எனக்கு பிடிக்கல. கட். ஏன் கட்? சொல்லவே மாட்டோம். வேறு யாராவது வில்லன் இருக்கானா? இருக்கான். ஃபஸ்ட்டு சீனில் ட்ரெயினில் ஒரு வில்லன் வரான், இவங்களை ராங்காக படம் பிடிக்கிறான் மொபைல் ஃபோனில். அவன் எப்படியுமே கடைசியில் வருவானே, அவன் கடைசியில் வரான். அவன் வந்து அதுக்கப்புறம் ட்ரையாங்குலரில் இந்த மாதிரி குறுக்க கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ரிவ்யூவை ஃபாலோவே பண்ண முடியாது, படத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது. சரிங்க, இவர் வந்து திடீர்னு இப்போ முஸ்லீமாக இருக்கார், இப்போ எப்படி பிரிவுங்கிறீங்க? மறுபடியும் தேடின்னு போகிறாரு, ஹீரோ தேடின்னு போகிறாரு. பட் எப்படி தேடின்னு போகிறாரு? ஊர் பூரா எல்லாத்தையும் கேட்குறாரு. அதாவது அந்த சாம்பிராணிலாம் போடுவாங்களே, அவங்கள்ட்டலாம் கேட்குறாரு, சிக்னலில் நிறுத்தி, முஸ்லீம்ஸ் எங்கே இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் அதிகமாக எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டுன்னு இருக்கார். நல்ல ப்ரில்லியன்ட். ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த பாருங்கள், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போன ஸ்டேஷனை நீங்கள் மறுபடியும் பார்க்க முடியுமா? முடியாது. தட் இஸ் பாஸ்ட். இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் உங்கள் நம்பர், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க. இப்படி தத்துவம் அட்வைஸ்லாம் கொடுக்குற ஒரு ஹீரோவுக்கு முஸ்லீம்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரில. ஹி இஸ் இன்னசென்ட். ஏன்? இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான கேள்வியே கேட்காதீங்க. ஸோ இப்படியே போகுது கதை. கடைசியில் பிரிகிறாங்க, மறுபடியும் 2 பேரும் முஸ்லீமாக சேர்றாங்க. இன்னமும் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே தான் ஒருத்தர் முஸ்லீமாக காமிச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஐயங்கார். ஏன்னு கேட்காதீங்க, சொல்லிட்டேன் இல்லையா? திருப்பி கேட்கக்கூடாது. கடைசியில் கல்யாண சீன் வருது. அப்புறம் இவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரிகிறாங்க, மறுபடியும் சேர்றாங்க. கடைசியில் நான் போனது நூன் ஷோ, கிட்டத்தட்ட நைட் ஷோ ரேஞ்சுக்கு 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. கல்யாணத்தில் முடியுதா? நோ கொஸ்டின்ஸ் ப்ளீஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்படி ஒரு கதை. அதாவது ஒரு 133 நிமிஷம் படம், 134 நிமிஷம் எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. கும்பலாக எல்லா சீனும் ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த குரூப் ஃபோட்டோ மாதிரி தான் எல்லாம் 50 பேர் இருக்காங்க. யாருக்கு என்ன உறவு, இவங்கெல்லாம் யார், படத்தில் இவங்கெல்லாம் படம் பார்க்க வந்தவங்களா இல்லை இவங்க நடிக்கிறவங்களா,
இவங்க ஆடியன்ஸா இல்லை ஆர்டிஸ்டா? கேள்வியே கேட்கக்கூடாது நீங்கள். இப்படி போகுது ஒரு கதை. நஸ்ரியா அண்ட் ஜெய் நல்ல வெரி அட்ராக்டிவ் பேர். பட் ஜெய் இந்த படத்துடைய கதையை கேட்டபோது கரெக்டாக தான் கேட்டாரா? கேட்கும்போது அவருக்கு இந்த படத்துடைய கதை புரிஞ்சுதா? ஜெய்க்கு இந்த படத்துடைய கதையை கேட்கும்போது புரியல, இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? எதுவுமே சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் தமிழ் படங்கள் எடுத்துட்டிங்கனாலே இப்போ அந்த பர்தா ஐடென்டிட்டி இருக்குது, முஸ்லீம் விமனுக்கான பர்தா ஐடென்டிட்டி இருக்கு பாருங்கள். அதில் கேபிட்டலைஸ் பண்ணி ட்ரூ ஐடென்டிட்டி தெரியாத மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாளனே அந்த பாட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும். பாம்பே படத்தில் அருண் சாமி துடிப்பார், யார் மனிஷா கொய்ராலான்னு பார்க்குறதுக்கு அந்த 5-6 முஸ்லீம் லேடிஸ் போகும்போது அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அங்கே வரும். மெல்ல திறந்ததுக்கு அது வா வெண்ணிலா, நம்ம மைக் மோகன் இல்லையா, எவ்வளோ ஃபேமஸ் படம். அதுலேயும் அமலாவுடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு மோகன் துடிக்கிறது, அந்த கிரைசிஸ். ஏன் ஒரு க்ரைம் படம் எடுத்துட்டிங்கன்னா சலீம்ன்ற கேரக்டரில் இம்பர்சனேட் பண்ணுவார் நம்ம விஜய் ஆண்டனி, பிரமாதமாக பண்ணிருப்பார் நான் படத்தில். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ஐடென்டிட்டி கிரைஸாக இருந்தால் கூட ஸ்டோரி லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த ட்ராக்லேயே போயிட்டுருப்போம் அந்த கதைக்குள்ளே. பட் இந்த படத்தில் படம் பூராவே யாராவது ஒருத்தர் யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணினே இருக்காங்க. வாப்பா இதுதான் அபுபக்கர், இதுதான் சலீம், இதுதான் பிரியா, இது ராமானுஜம், இது கிருஷ்ணடு, இது பாபுகாரு அப்படின்னு யாராவது ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணினே இருக்காங்க. அப்படியே நைஸாக கதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். 133 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாருமே கதையை இன்ட்ரடியூஸே பண்ணல. இப்படி படம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஆனால் அங்கே போய் முழிக்கிறீங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் ராங்கான ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பீங்க, எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அதே ஃபீலிங் தான் இந்த படத்தை பார்க்கும்போது. பக்கத்தில் ஒருத்தட்ட இது என்னது, இது யார், இது என்ன காட்சி, இது அதே படம் தானா, நான் ராங்கான தியேட்டருக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டால் அவர் முதுகு நான் சுரஞ்சுன்னு இருக்கேன். ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டுருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுனே இருக்காங்க, புரியல. ஸோ ஒருவேளை டைரக்டர் வந்து இதுக்கு ஆங்கரிங் பண்ணி, டைரக்டர் அனீஸ் நினைக்கிறேன், அவர் வந்து ஆங்கரிங் அலியே பண்ணி இப்போது இந்த சீனில் ஜெய் சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கான காரணம் அவர் முதல்ல ஒரு அழகான பெண்ணை பார்த்துருக்காரு. இப்போது சோகமாக இருக்காரு, இதுக்கான காரணம் அப்படின்னு ஆங்கரிங்கில் சீனுக்கு சீன் சொல்லியிருந்தா இந்த படம் கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும். பட் மற்றபடி இந்த படத்தில் எதுக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரியாக்ஷன் காமிக்கிறாங்க, இமோஷன்ஸ் ஏன் மாறுது, ஸ்பிளிட்டுக்கான காரணம் என்ன, ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கான வேலிட் ரீசன் என்ன இங்கே நடக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு சிஏ எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம் ஹால் உள்ளுக்குள்ளே போயிட்டு கம்பல்சரி கொஸ்டின் என்னென்னே தெரியாமல் அப்படியே முடிச்சுனே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அது எனக்கு சுத்தமாகவே புரியல. கம்மிங் டு மியூசிக், ஜிப்ரான் இந்த பாடல்கள்லாம் முதல்ல நல்லாவே பேசப்பட்ட பாடல்கள். அதுவும் குறிப்பாக இந்த பாட்டு கண்ணுக்குள் பொத்தி வைத்த என் செல்ல கண்ணனே, அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாட்டு டியூன் வந்து நல்லா ஹாண்டிங்காக இருக்குது. அந்த காட்சியை வேறு நிறைய தடவை நம்ம சின்ன திரையில் பார்த்துருக்கோம். அதனால் அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு அந்த டியூன். வெரி வெல் டன் ஜிப்ரான். அதுக்கப்புறம் அதில் முதல்லையே வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பாட்டை பாடுறதும் வெளியிலேருந்து பசங்க வந்து அந்த ஹிந்தியுடைய காப்பி எது தமிழ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இதில் கூட ஜிப்ரான் நீங்கள் முதல்ல ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து இல்லை செந்தமிழ் தேன் மொழியாள் அது மாதிரியும் ஜல்சா பண்ணுங்கடா அதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்ட மாதிரியே எனக்கு பட்டுது. மற்றவங்களுக்கு பட்டுதாங்கிறது எனக்கு தெரியாது. அங்கங்கே பியானோ வரும்போது கண் போன போக்கிலே கால் போகலாமா அதோடைய ஆரம்ப பியானோ மாதிரியே எனக்கு இருக்குது. நம்ம 2 பேர் திங்கிங்குமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஸ்டில் அந்த சாங் செல்ல கண்ணனே அந்த பாட்டு பிரமாதமாக போட்டிருக்கீங்க டியூனு. என்ன ஒன்று அந்த காட்சியை பார்க்கும்போது அப்படியே தசாதாரம் படத்தில் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா அந்த பாட்டு ஞாபகம் வருது. அந்த சீனில் இந்த பாட்டை போட்டிருந்தாலோ இல்லை இந்த சீனில் அந்த பாட்டை போட்டிருந்தாலோ பெரிய வித்தியாசம் இருந்திருக்காதுன்னு தோணுது. முடிவாக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பேர் எல்லா படத்துலையும் இருக்காங்க. படத்தில் நிறைய ரஷ் இருக்கணுன்றதுனால ஸ்க்ரீன்லேயே இவ்வளோ ரஷ்ஷாக யார் யார் பிரின்சிபல் கேரக்டர்ஸு இவ்வளவு ஐயங்காரங்கள்லாம் இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்? ப்ளஸ் செகண்ட் ஆஃப் பூரா ஹவு டு மேக் அ மொகல் பிரியாணி அப்படின்றதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக, பிரியாணி செய்வது எப்படி, சாப்பிடுவது எப்படி, அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பது எப்படி, இதுக்கான ஒரு டெமோவாக இந்த ஃபீச்சர் ஃபிலிமில் ஸ்டார்ட் என்ன, மிடில் என்ன, எண்ட் என்ன, இதோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க. அப்படி பேசின முக்கியமான விஷயங்கள்லாம் எடிட் பண்ணிட்டு வேண்டாத விஷயங்களை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டிங்களா, இல்லை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எங்ககிட்ட எல்லாருமே அந்த படத்தை பற்றின ஃபுல் சினாப்சிஸ் இதுதான் நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணோம், பட் இப்போ நீங்கள் பார்க்குறது வேறு அப்படின்னு அவங்க எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா என்னங்கிறது எனக்கு புரியல. திருமணம் எனும் நிக்கா அப்படின்னு அந்த டைட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ பயங்கர ஆர்வத்தோடு போயிட்டு கடைசியில் ரம்பம் எனும் மொக்கா அப்படின்னு என் மனசில் அது தோணிச்சு. அது ஏன்
அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரில. அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த படத்துடைய விமர்சனத்தில் சந்திக்கிறேன். ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி. See you until then.